ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் டிப்ஸ்லாமியா சமையல் குறிப்புகள் சீரீஸின் 12வது வீடியோ. இன்னைக்கும் வழக்கம் போல சூப்பரான டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஒருவேளை இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். இன்னைக்கு நம்ம காய்கறிகளை பயன்படுத்த ஸ்மார்ட் டிப்ஸ் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கோங்க. இந்த தண்ணியில் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க, கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. இது ரெண்டையும் நல்லா கலக்கி விட்டுருங்க. இந்த தண்ணியில் நம்ம வாங்கிட்டு வந்த காய்கறிகளை போட்டு கொஞ்ச நேரம் ஊற வச்சுருங்க. உப்பு மஞ்சள் கலந்த தண்ணியில் நம்ம காய்கறிகளை ஊற வச்சு கழுவும் போது காய்கறிகளில் இருக்கக்கூடிய அழுக்குகள், கிருமிகள், ரசாயனங்கள் எல்லாமே சூப்பராக க்ளீனாகி வந்துடும். உப்பு மஞ்சளுக்கு பதிலாக நீங்கள் வினிகர் யூஸ் பண்ணி கூட காய்கறிகளை க்ளீன் பண்ணலாம். வெண்டைக்காய் கட் பண்ணுறப்ப பார்த்தோம்னா வலுவலுப்பாக ஒரு மாதிரியாக இருக்கும், கட் பண்ணுறதுக்கே பிடிக்காது. வெண்டைக்காயை நல்லா கழுவிட்டு கிச்சன் டவலை வச்சு தொடச்சிட்டு அதுக்கப்புறமா வெண்டைக்காயை கட் பண்ணோம்னா வெண்டைக்காய் வலுவலுப்பாக இல்லாமல் சூப்பராக கட் பண்ண வரும். வெண்டைக்காய் பொரியல் செய்கிறப்ப வெண்டைக்காய் கொலக்கொலன்னு ஒரு மாதிரி எல்லாமே ஒட்டிட்டு பொரியல் பண்ணுறதுக்கே நல்லா வராது. வெண்டைக்காய் பொரியல் செய்கிறப்ப ஆஃப் லெமனை வெண்டைக்காய் மேலே நல்லா புழிஞ்சி விட்டு அதுக்கப்புறம் பொரியல் பண்ணி பாருங்கள். வெண்டைக்காய் ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் சூப்பராக வரும். உங்ககிட்ட லெமன் இல்லாட்டின்னா லெமனுக்கு பதிலாக தயிர் 2 ஸ்பூனை ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வெண்டைக்காய் பொரியல் பண்ணுங்கள். தயிர் ஊற்றி பண்ணுறப்பையும் வெண்டைக்காய் பொரியல் ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் சூப்பராக வரும். ட்ரை பண்ணி பாருங்கள். வாழைக்காய் நறுக்கிறப்ப நம்மளோட கை கருப்பாயிரும். கருப்பாகாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சோண்டு தூளுப்பை கையில் போட்டு நல்லா தேய்ச்சிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வாழைக்காயை கட் பண்ணிங்கன்னா உங்களோட கை கருப்பாகாமல் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். கையை பார்த்தீங்கனாலே உங்களுக்கே தெரியும், பாருங்கள், கொஞ்சம் கூட கருப்பாகாமல் கை நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. வாழைக்காயை கட் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம வச்சுட்டோம்னா வாழைக்காய் கருத்து போக ஆரம்பிச்சிடும். ஒரு கிண்ணத்தில் தண்ணியில் மஞ்சத்தூள் போட்டு மஞ்சத்தூள் கலந்த தண்ணியில் நம்ம கட் பண்ண வாழைக்காயை போட்டு வச்சோம்னா வாழைக்காய் கருத்து போகாமல் எப்படி கட் பண்ணி வச்சோமோ அதே மாதிரி ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருக்கும். உங்களையும் உங்களை சுற்றி உள்ளவங்களையும் நல்லபடியா பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. பாய்.